ஒரு உதாரணத்துக்கு தீப ஜோதின்னு சொன்னால் அது காட்டி லிங்கத்தையோ சிவனையோ காட்டக்கூடாது. நான் இந்து கிடையாது, நான் உண்மையிலே முஸ்லீம் தான். நான் உருது பேசக்கூடிய முஸ்லீம் கிடையாது, தமிழ் முஸ்லீம், தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் தான். நான் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் பேசக்கூடிய ஒரு முஸ்லீம். அவ்வளோ. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். தீப ஜோதி ஒரே மாதிரியா எரியும். நீ தீப ஜோதியெல்லாம் பார்த்துருப்பீங்க, பார்த்தா ரசிக்கணும், ஒவ்வொன்றையும் ரசிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறணும். தீப ஜோதியை பார்த்தா அதை நல்லா பார்க்கணும், உன்னிப்பாக கவனித்து பார்க்கணும். அது அங்கிட்ட இங்கிட்ட ஆடாது. தீப ஜோதி அப்படி ஒரே மாதிரி அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இருங்கன்னு நான் சொல்ல வந்தேன், அவ்வளோதான். உதாரணத்துக்கு நான் காட்டினேன். அதுக்காண்டி நான் ஒரு லிங்கத்தை காட்டுறது, சிவனை காட்டுறதுலாம் கூடாது, நான் கிடையாது. அதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன். என்னுடைய சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம், அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் எதுவும் கிடையாது, அவ்வளோதான். அதுக்காண்டி முஸ்லீம்னா முஸ்லீம் வெறி பிடிச்சாலாம் கிடையாது, முஸ்லீம், அவ்வளோதான். என்னுடைய சமுதாயம் முஸ்லீம், அவ்வளோதான். அது எனது இரண்டாவது கண். முதல் கண் எனது நாடு இந்தியா, இரண்டாவது எனது சமுதாயம் முஸ்லீம். அதான். அதுக்காண்டி அதை ஒரு பெருசாலாம் எடுத்து பேசுறது தவறான விஷயம், தவறான கருத்தும் கூட. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மதம் இருக்கும், அவங்க இதில் இருப்பாங்க. அதை பெருசாக எடுத்து பேசுறதுலாம் தவறான விஷயம். நான் இதில் தான் இருக்கேன், நான் அதில் தான் இருக்கேன், அதெல்லாம் பெருசாக பேசக்கூடாது. ஒரு மதம், அவ்வளோதான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மதம், ஒரு அடையாளம், அவ்வளோதான். அப்படித்தான் நினச்சிக்கிறோம். அதை பெரிய விஷயமாக எடுத்து அதை பெருசாக காட்டக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை.